ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாமா? இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சல் வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக, பழுத்த தக்காளியாக போட்டு அரைச்சி இந்தமாரி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். இதுதான் நல்லா வாசனை கொடுக்குறது மீன் குழம்புக்கு. அதனால் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சமாக, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி இதில் போடணும். இப்போ இந்த விழுது போட்டு நல்லா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் இந்த புளி தண்ணி கூட இந்த தக்காளியை ஊற்றிடுறேன். தக்காளி விழுது இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன். இது நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதை இதில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா கொதித்து ஸ்மெல் வரும்போது ஏற்கனவே நான் புளியிலே உப்பு போட்டுட்டேன். கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ நான் உப்பு போட தேவையில்லை. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். அதில் மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காய் போட்டு குழம்பு கூட கொதித்து நல்லா வந்துடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது. இப்போ மீன் போட்டுடலாம்.
தம் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ரொம்ப மீனை கலக்க வேண்டாம், அப்படியே விட்டால் போதும். ரொம்ப கலக்கினா உடைஞ்சிடும். மடவிலே குட்டி மீன், மடவை மீன் தான், ஆனால் அதில் குட்டி மீன். வெந்துருச்சு பாருங்க குழம்புல. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.